இப்போ நம்ம அடுத்தது ஆணி திருமஞ்சனம் வருது இல்லையா, அதை ஒட்டி சிதம்பரம் தலம் பாடல் ஒன்றை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். 92வது பதிகம், பதிகம் 92. பழைய புக்கில் 91வது பக்கம், புது புக்கில் 181. புது புக்கில் 181, பழைய புக்கில் 91. இதை எங்கள் குருநாதர் ஐயா ரொம்ப அழகாக பாடுவாங்க. அவங்க பாடினதனுடைய அடுத்த ஒரு வெர்ஷனாக இதற்கு ஒரு பாராயண முறையில் எப்படி இதை பாடலாம் அப்படின்றத ஒரு முயற்சி நம்ம பண்ணி மாணவர்களுக்கு எளிமைப்படுத்தி இந்த பாட்டை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். எப்படி மாசில் வினயம் மேற்சம்பாலைன்ற கல்யாணிக்கு ஒரு பாராயண முறையை கொண்டு வந்தோமோ, இதெல்லாம் நான் யூடியூப்லேயே செய்யாத விஷயங்கள், மாணவர்களுக்கு வகுப்பெடுக்கும் பொழுது தோணுகின்ற, நான் பயிற்சி செய்து உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குற விஷயம். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இதை நான் சுத்தாங்கமாக எங்கள் ஐயா மாதிரியே தான் முயற்சி பண்ணியிருப்பேன். ஆனால் இதில் இப்போ நம்ம மாணவர்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம். எதுவுமே வராதுன்னு ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் நாள் நமக்கு தேவைப்படும். இப்போ இதை எங்கள் ஐயா எப்படி பாடுவாங்கன்னா, முதல்ல பன்முறையில் பாடுவார். இது சிவரஞ்சனி ராகம். பனைக்கை மும்மத வேழம் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். பனைக்கை மும்மத வேழம் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்துய்வனோ. அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்துய்வனோ மறந்துய்வனோ மறந்துய்வனோ. எவ்வளோ ஹைபிச்சு பாருங்க, எவ்வளோ பயிற்சி வேணும். அப்படி பாடணும், பயங்கர ஹைப்பிச்சு எனர்ஜி எல்லாம் கொடுத்தா தான் பாட முடியும். இதை பாடிட்டு அவர் என்ன பண்ணுவார், அப்படியே சுத்தாங்கமாக மாற்றுவார். தீர்த்தனை சிவனை சிவலோகனை மூர்த்தியை முதலாய ஒருவனை பார்த்தனுக்கு அருள் செய்த சிற்றம்பல கூத்தனை சிற்றம்பல கூத்தனை கொடியே மறந்து உய்வனோ. அப்படி பாடுவார். அதை நினைக்கும் போதே கண்ணு கலங்குது. ஏன்னா உயிரை கொடுத்து பாடுவார். இதை நம்பி இல்லை, இதை நம்பி பாடுவார். சிதம்பரத்தில் ஒரு ஆடி சுவாதி, அப்போ நான் கல்லூரி படிச்சுட்ருக்கேன். ஐயா அவர்களுக்கு இருதயம் பிரச்சனை வந்தது. எல்லாருக்கும் அந்த வயது காரணமாக வரும் இல்லையா. அப்போ அவர் மனசார வேண்டிக்கிட்டாராம், நான் இன்னும் கொஞ்ச நாள் திருமுறை தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்ட போது, ஹிருதயஸ்தானம் சிதம்பரம் இல்லையா. அப்போ என்ன வேண்டிக்கிட்டாராம், 2 ஆண்டுகள் ஒவ்வொரு மாத சுவாதிக்கும் நான் பாடுறேன்னு வேண்டிக்கிட்டாரன். ஒவ்வொரு மாத சுவாதிக்கும் நான் பாடுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். அது மாதிரி மாதம் சுவாதி நட்சத்திரத்துக்கு அங்கே வந்துடுவார். ஏன்னா அது ஆடி சுவாதிக்கு முன்னாடி அவருக்கு அந்த பிரச்சனை வந்ததுனால ஆடி சுவாதியிலேருந்து தொடங்கினதுனால ஒவ்வொரு சுவாதி அதில் இந்த பாட்டு ஒரு நாள் இப்படி பாடினார். கட்டும் பாம்பும் கபாலங்கை மான்மரி இட்டமாயிடுகாட்டு எரியாடுவான் இடுகாட்டு எரியாடுவான். சிட்டர் வாழ்த்தில்லை அம்பல கூத்தனை எழுத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ மறந்து உய்வனோ மறந்து உய்வனோ. எழுத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ உய்வனோ இப்படி பாடுவார். இது அப்படியே சின்ன வயசில் காப்பி அடித்தது
பல ஆண்டு காலம் கழித்து அதை பயிற்சி பண்ணும்போது எங்கேயோ கேட்ட குரல்னு சொல்கிற மாதிரி அப்படியே அது வந்தது. பயிற்சி பண்ணும்போது ரொம்ப எளிமையாக வந்தது. அப்படி தான் நான் வந்து யூடியூப்பில் பாடியிருந்தேன். ஆனால் இதை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்? இது நம்முடைய மனோதர்மத்தின்படி பயிற்சியின் காரணமாக ஐபிச்சில் போய் நின்று அதில் விளையாடணும். கொஞ்சம் பிசுறடிச்சதுன்னா தொலைஞ்சுது, தொப்புக்கடின்னு கீழே தலைக்குப்புற விழுற மாதிரி. சிவரஞ்சனி ராகம் உருக்கத்துக்கு உருக்கம், ஹைப்பிச்சுக்கு ஹைப்பிச்சு, அந்த மாதிரி அதை பாடணும். அப்படி உருக்கமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் தழுதழுத்துச்சுன்னா அழுகையாக போயிடும். அழுகையாகவும் இருக்கக்கூடாது, உருக்கமாகவும் இருக்கணும். எப்படி இருக்கும் அது? அதான் சிவரஞ்சனி ராகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய இது. அப்போ தான் இந்த பாட்டுக்கு ஒரு பாராயண முறையை நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு குருநாதருடைய திருவடியை பிடிச்சிக்கிட்டு, சாமி நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும், புரியுதா அப்படின்னு அப்படி வேண்டிக்கிட்டு ஆரம்பித்து ஒரு பேருந்தில் வரும்பொழுது இந்த டியூன் போட்டேன். வேற என்ன வேலை? அதுதானே. அப்படி போட்டது தான் இந்த டியூன். பனைக்கை மும்மத வேழுமுறி தவன் நினைப்பவர் மனம் கோயில கொண்டவர் அனைத்தும் வேடமும் அம்பல கூத்தனை தினை தனை பொழுதும் மறந்துய்வனோ தீத்தனை சிவனை சிவலோகனை மூர்த்தியை முதலாய ஒருவனை பார்த்தனை கருள் செய்த சிற்றம் பல கூத்தனை கொடியேன் மறந்துய்வனோ. தக்கிட்ட 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 தக்கிட்ட. அவ்வளோதான். அதே சிவரஞ்சனி தான். எவ்வளோ ஈஸியாக இருக்குது. பாடலாமா? இப்போ இந்த பாட்டை நீங்களே இப்போ நான் முடித்த உடனே பாட போகிறீங்க. இது வந்து ரெண்டு வரியாக தான் நான் சொல்லுவேன். அது வரையும் பொறுமையாக கேட்கணும். ஏன்னா ஒரு வரியினுடைய கண்டினியூட்டி அடுத்த வரியில் இருக்குது. அதனால் 2 வரி முடிக்கிறவர், 2 வரி கீழே 3-4 மேலே. இதுதான் இது அமைப்பு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் அமைதியாக கேளுங்க. எவ்வளோக்குள்ள நம்ம கேட்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதை வந்து திருப்பி சொல்ல முடியும். பொறுமையாக ஆரம்பிக்கணும். தக்கிட்டது நடை தானே, தாளம் மட்டும் போடுங்க. பனைக்கை மும்மத வேழமுறித்தவன் நினைப்பவர் மனம் கோயில கொண்டவன். டக்குன்னு ஆரம்பிக்கணும். இல்லை நான் முடிக்கிற இடத்துல நீங்கள் ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் தாளம் போட சொன்னேன். நான் எங்கே முடிக்கிறேனோ அந்த இடத்துல உடனே ஆரம்பிக்கணும், கேப் இல்லை. பனைக்கை மும்மத வேழமுறித்தவன் நினைப்பவர் மனம் கோயில கொண்டவன் அனைத்தும் வேடமாம் அம்பலக்கும் தனை தினை தனை பொழுதும் மறந்துய்வனோ. கீர்த்தனை சிவனை சிவலோகனை மூர்த்தியை முதலாய ஒருவனை பார்த்தனு கருள் செய்த சிற்றம்பலக்கும் தனை கொடியேன் மறந்துய்வனோ. கட்டும் பாம்பும் கபாலங்கை மான்மறிட்ட மாயிடு காட்டெறியாடுவன் சிட்டர் வாழ்த்தில்லை அம்பலக்கும் தனையட்டனை பொழுதும் மறந்துய்வனோ. மாணி பால் கறந்தாட்டி வழிபட நீன் உலகளமாள கொடுத்தவன் ஆணியை செம்பொன்னம்பலத்துள் நின்ற தானூவை தமியேன் மறந்துய்வனோ. தனை பெருங்காடரங்காவுடைய முத்தனை முளை வெண்மதி சுடியை
கூத்தனை செம்பொன் அம்பலத்துள் நின்ற கத்தனை அடியேன் மறந்துய்வனோ. ஹை பிச், நல்ல ஹை. நீதியை நிறைவை மறை நான்குடன் ஓதியை ஒருவ குமரி ஒண்ணாம். சோதியை சுடர் செம்பொனி நம்பல தாதியை அடியேன் மறந்துய்வனோ. மைகொள் கண்டன் என் தோழன் முக்கண்ணினன் பைகொள் பாம்பரையார்த்த பரமனார். செய்ய மாதுரை சிற்றம்பலத்தெங்கள் ஐயனை அடியேன் மறந்துய்வனோ. முழுதும் வானுலக துளதேவர்கள் தொழுதும் போற்றியும் தூய செம்பொன்னினார். எழுதி மேய்ந்த சிற்றம்பல கூத்தனை எழுதையேன் மறந்தெங்கனம் உய்வனோ. காருலா மலர் கொன்ற என் தாரனை வாருலா முலை மங்கை மணாளனை. தேருலாவிய தில்லையுள் கூத்தனை ஆர்கில அமுதை மறந்துய்வனோ. ஓங்கு மால்வரை ஏந்தலுற்றான் சிரம் வீங்கி முறை ஊன்றிய தாளினான். தேங்கு நீர் வயல் சூழ்தில்லை குத்தனை பாங்கில தொண்டனேன் மறந்துய்வனோ. எப்படி இருக்கு பாட்டு? ரொம்ப எளிமையாக சிவரஞ்சனி வந்துருச்சு பாருங்கள். பாடலாமா? இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பார்ப்போம். நான் ஒரு பாட்டு உங்கள் கூட வரேன், டக்குன்னு நிறுத்திடுவேன், நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கணும். சேர்ந்து பாடிங்களாமா ஒரு பாட்டு மட்டும்? பனைக்கை மும்மத வேழமுறி தவன் நினைப்பவர் மனம் கோயில கொண்ட அனைத்தும் வேடமம் பல கூத்தனை.
சொன்னல உடனே வந்துருச்சு பாருங்கள். இதே சிவரஞ்சனி நான் முன்னாடி பாடின மாதிரி பாடினா எத்தனை வருஷம் நான் சொல்லிக் கொடுக்குறது? அது உங்களுக்கு அனுபவத்தில் வரணும். கேட்டு 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 அனுபவத்தில் வரணும். அற்புதமான ஒரு ராகம் சிவரஞ்சனி. உருக்கமாகவும் இருக்கும். இந்த ராகத்தில் பிரம்ம முராரி சுரார்சிதலிங்கம் கேட்டிருக்கீங்களா? லிங்காஷ்டகம் இதில் தான் எஸ்பிபி பாடியிருப்பார். அதே மாதிரி நிறைவாக நம்முடைய இது இருக்கு இல்லையா, கிரிமிட்டோரியம் மின்மயானம், அங்கே ஒரு பாட்டு போடுவாங்க. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட நின்றவர் வாழ்கன்னு. அது சிவரஞ்சனியுடைய சோகம். நம்ம பாடுறதெல்லாம் சோகம் இல்லை, மகிழ்ச்சி. சிவரஞ்சனிக்கு 2 குணமும் உண்டு. சோகமும் உண்டு, உருக்கமும் உண்டு. வேலுண்டு வினையில்லை பாடுற மாதிரி அதுவும் சிவரஞ்சனி தான். ஆட்டமும் உண்டு. வேலுண்டு வினையில் சிவரஞ்சனி. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. எங்கள் ஐயா பாடினது, தருமபுரி ஐயா பாடினார். எங்கே தெரியுமா? இந்த வீட்டை தான். வைத்தீஸ்வரன் கோவிலில் ஒவ்வொரு கார்த்திகைக்கும் தருமபுரம் ஆதிரத்தின் சார்பாக திருமஞ்சனம் நடக்கும், சிறப்பு திருமஞ்சனம். ஒரு 1000 பேர் அந்த மண்டபத்தில் திரண்டு பார்ப்பாங்க. அப்போ எங்கள் ஐயா போய் அந்த முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் திருப்புகழ்லாம் பாடிட்டு இருக்கும் பொழுது அவங்கெல்லாம் கூட இருந்தவங்களாம், ஐயா நீங்கள் பாடுறீங்க, நாங்கள் கேட்குறோம், நல்லா இருக்குது, நாங்களும் சேர்ந்து பாடணும், அது மாதிரி ஏதாச்சும் பாடுங்க ஐயான்னும் போது தான் முழுக்க இது அவரே கட்டமைத்த பாடல்கள். இதை யாரும் எழுதலை, எங்கள் ஐயா எழுதுனது உலகம். நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கி அதை பாடி புகழ்பெற்ற ஒருத்தரும் அதை சொல்கிறதில்ல, ஒருத்தர் கூட அதை சொல்கிறதில்ல, இது தருமபுரத்தார் பாடினதுன்னு. எத்தனை பேர் இன்றைக்கி அதை பாடி கடைசியில் ஒரு ஃபைனல் டச்சுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு கச்சேரிக்கு ஃபைனல் டச் இதை வச்சு கொடுத்து நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் கூட அது தருமபுரத்தார் பாடினது கார்த்திகைக்கு வைத்தீஸ்வரன் கோவில் புள்ளிருக்கு வேலூரில் அவராக கட்டி இந்த சாதாரண எளிய மக்கள் சேர்ந்து பாடுறதுக்காக கட்டினது. அது முத்தையா முத்தையா எல்லாம் எங்கள் தருமபுரத்தார் பாடினது, அவரே சொந்தமாக எழுதுனது. இது யாரும் எழுதி கொடுக்கல, அவருக்கு யாருக்குமே தெரியாது, எந்த நூல்லையும் இருக்காது பாருங்கள். அது எங்கள் ஐயா பாடினது அவ்வளோ. நாமாவளின்னு சொல்லி அவர் பாடினார். யாருமே அதை பதிவு செய்கிறதே கிடையாது. நான் போராட்டங்கள்லாம் சொல்கிறது உண்டு. எங்கள் ஐயா பாடினதுக்கப்புறம் தான் இன்றைக்கி அத்தனை பேரும் அதை பாடிட்டு இருக்கிறாங்க. அது ஓதுவாமூர்த்திகளாக இருந்தாலும் சரி, சாமானியர்களாக இருந்தாலும் சரி, இதுக்கு மிட்டமைத்து பாடினது தருமபுரத்தார் தான். அப்போ இருந்த 25வது சன்னிதான காலத்தில் பாடினவர். அதுக்கப்புறம் 26 வந்தாங்க, இப்போ 27 இருக்காங்க, நட்சத்திர குருமணிகள் இருக்காங்க. அதுக்கு காரணம் மூலவித்து அவர். நிறைய பாட்டு. முத்துக்குமாரன் அடியம்மா அம்மா முன்னை வினை தீர்த்திடுவன் அம்மா அம்மா முத்துக்குமாரன் அடியம்மா. 1000 பேர் உட்காந்துருப்பாங்க, ஒரு மைக் இருக்காது. நான் எங்கள் அப்பாவோட போய் உட்காந்து கேட்டிருக்கேன், இந்த மாதிரி பிள்ளையாக இருக்கும்போது 1000 பேர் உட்காந்துருப்பாங்க, மைக்கு ஒரு மைக்கு கிடையாது அந்த மண்டபத்தில். எங்கள் ஐயாவோட குரல் கணீர் கணீர் கணீர். வைத்தீஸ்வரன்ட்ட போய் சாமி கும்பிட்டுருக்கோம், உடையார் வந்துடுதுன்னு ஐயா ஆரம்பிச்சிட்டாரியான்னு அப்படி பாடுவார். எப்படி பாருங்க. வடிவேலை கை கொண்டு வருவான் வேலன், வடிவேலை கை கொண்டு வருவான், வந்த வினை தீர்த்திடுவன் அம்மா அம்மா முத்துக்குமாரன் அடியம்மா அம்மா முன்னை வினை தீர்த்திடுவன் அம்மா அம்மா முத்துக்குமாரன் அடியம்மா அப்படி பாடுவார். எல்லாம் ஹை பிச்சு, இது லோ பிச்சில் கிடையவே கிடையாது. ஏன்னா அவருக்கு அது தெரியாது. மக்களுக்கு லோ பிச்சில் சொன்னால் தெரியாது, கேட்காதுன்னு அதை பாடவே மாட்டார். அப்படி இருக்கும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாருக்கும் கத்தி அல்லண்டு அப்படியே ஆன்னு இருப்பாங்க. அப்போ பாடுவார், முத்தையா முத்தையா என் முன்னே வருவாய் முத்தையா 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 என் முன்னே வருவாய் முத்தையா. இப்படி ஒரு பாட்டு. எல்லாம் முடிச்சாச்சு. சாமி தீபாவளி ஆகும்போது எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு. அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா வேலும் மயிலும் கொண்டவர்க்கு அரகரோகரா வேங்கையாகி நின்றவர்க்கு அரகரோகரா. இப்படி சொல்லி முடிச்சோன்னே எல்லாம் சேர்ந்து அரோகரா. மேலே அந்த பாட்டு தெரியாது, ஆனால் அரகோரா தெரியும். ஐயா இதை பாடுவார். வேலும் மயிலும் கொண்டவர்க்கு அரகரோகரா
வேங்கையாகி நின்றவர்க்கு அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா இப்படி பாடுவார். இந்த புது பாட்டில் எல்லாத்தையும் போட்டிருக்கேன், புது புக்கில். வா 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 முருகையா வடிவேல் அழகா முருகையா வள்ளி கணவா முருகையா, இப்படிலாம் அந்த பாட்டெலாம். இது எல்லாமே அவராக கட்டமைத்து பாடிய பாடல், நாமாவளிகள் அப்படின்னு பாடியிருக்கார். அதில் முதல் நாமாவளி எதுன்னா வேலுண்டு வினை. அதில் அந்த நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் அதை பாடிட்டு அதை பாடுவார். அப்படி இல்லைன்னா திருப்போரூர் சன்னதி முறையில் ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா? என்ன பாட்டு தெரியுமா? ஏது பிழை செய்தாலும். அருமை, வாங்கம்மா அவங்க 2வது புக்கு வாங்கிட்டாங்களா அவங்க? ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாட்டு. ஏது பிழை செய்தாலும் ஏழையனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமேனர். சாமிக்கு நம்மளை தண்டிக்கவே தெரியாதுங்க, அவர் ஒரு ஏமாந்தாள். என்ன தப்பு பண்ணாலும் நம்மை தண்டிக்க தெரியாதவர் யாருன்னா சாமி தான். அப்புறம் ஏன் சார் எனக்கு இவ்வளவு பிரச்சனை வருதுன்னா அது நீ செய்த வேணை, முன் செய்த தீவினையே இங்கனே வந்து மூண்டது வேணர். நீங்கள் செஞ்ச வினையை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது சாமி ஐயோ இவன் வினையை அனுபவிக்கிறானேன்னு வருத்தப்பட்டு உங்கள் கூட இருக்கிறதுக்கு அவனுக்கு கிடைக்கிற பரிசு என்னை சாமி கண்டுக்கவே மாட்டேங்கிறான்றோம். நாம் செய்த வினை, ஒருத்தர் உங்களை திட்டுறாங்க அப்படின்னா யாரையோ நீ திட்டிருக்க, அந்த வினையை இவனை வச்சு உனக்கு சாமி கழிக்கிறான், அதனால் இனிமேல் திட்டினா சந்தோஷப்படு, உடனே வருத்தப்படு. ஏன்? திட்டும் பொழுது என்னுடைய வினை தீருகிறது, திட்டவனுக்கு வினை ஏறுதுன்னு வருத்தப்படு. இதுதான் வள்ளலார் நமக்கு கற்றுக் கொடுத்தார். திட்டும்போது என் வினை போயிடுது, நான் இப்போ ஈக்குவலைஸ் பண்ணிட்டேன், ஆனால் திட்டவனுக்கு வினை ஏறும்ல என்ன திட்டுறதுனால, அதனால் அவனை நினச்சி வருத்தப்படுன்னு சொன்னார். ஒரே நேரத்தில் 2 அனுபவத்தை சொல்கிறார் வள்ளலார். திட்டும்போது வருத்தப்படாது, சந்தோஷப்படு, சந்தோஷப்பட்ட உடனே வருத்தப்படு, உன்னை நினச்சி சந்தோஷப்படு, அவனை நினச்சி வருத்தப்படுனார். அவ்வளோ பெரிய விஷயம். அதனால் நமக்கு சுவாமி இதை அழகாக சொல்லி கொடுக்குறார். சாமிக்கு தீது புரியாத தெய்வம்ன்றார். அவனுக்கு தீமையே புரிய தெரியாதியா, நீ செஞ்ச வினையை நீ அனுபவிக்கிற. இப்போ குழந்தை வயிற்று வலியால் அழுது, வயிற்று வலியால் அழுது, அது நீ தான் எனக்கு வயிற்று வலிக்கு காரணம்னு அம்மாவையா திட்டும். அந்த குழந்தை சொன்னாலும் அம்மா என்ன பண்ண முடியும், அதுவாக காரணம். ஆனால் அதோடு சேர்ந்துட்டு அம்மாவும் சேர்ந்து அழுவாங்க. அது மாதிரி தான் குழந்தைக்கு வயிற்று வலி வந்தால் அதற்கு தாய் காரணமாக மாட்டா, ஆனால் குழந்தை அழுவதுன்னு தாய் அழுவது போல நாம் செய்த வினையால் நாம் அழும் பொழுது பெருமானும் நம்மோடு சேர்ந்து என்ன பண்ணுறான், ஐயோ நான் பெத்த குழந்தை, என்னுடைய குழந்தை இப்படி வினையால் கஷ்டப்படுதுன்னு அவனும் வருத்தப்படுகிறான் நம்முடன். அதுதான் ஒன்றாய் வேறாய் உடனாயின்னு சொன்னாங்க. உடனாய் இருந்து அவனும் என்ன பண்ணுறான், நம்மோடு சேர்ந்து வருத்தப்படுறான். அது எவ்வளோ பெரிய கருணை, புரியுதா? அதனால் பெருமான் சொல்லும்பார், அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ. வரிசையாக சொல்லிட்டு வர்றார். ஒரு குலமும் ஓரூரும் நீ இல்லையா, இப்பொன்னி மணி நீ முத்தும் நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வன் நீயே. அப்புறம் பெருமான் சொல்கிறார், அப்போ எல்லாம் நீ தான். வினையை பெருமான் நமக்கு தரலை, நம் வினை நம்மை சேருகிறது, பெருமான் அதற்கு உதவுகிறான். புரியுதா? வினையை அந்தந்த உயிருக்கு கொடுக்குறான். நீ செய்த வினையை உனக்கே கொடுக்குறான். அது ஏன் பெருமான் கொடுக்குறான்னா, உன் வினையை உனக்கு தான்ப்பா கொடுக்க முடியும், இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது. உன் வினையை இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது. அதனால் நீ செய்த வினையை உன்னிடத்தில் கொடுத்து அந்த வினையை கழிப்பதற்கு அதற்கான ஒரு தனு கரண புவன போகம்னு சொல்லக்கூடிய உடம்பை கொடுத்து, இந்த உலகத்தை கொடுத்து, நடுவில் கொஞ்சம் பாயாசம் கொடுக்குற மாதிரி என்ன பண்ணுறாரு, ஸ்வீட்டாக இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய சில விஷயங்களையும் உனக்கு வச்சு இல்லையா, கசப்பு மருந்த தேனில் குழைச்சி குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி இந்த வினையை அனுபவிக்கும் போது நம்ம ஐயோ வினையை அனுபவிக்க வேண்டியது இருக்குன்னு எரிச்சல் படாமல் அங்கங்கே கொஞ்சம் தீம் பார்க்கெலாம் வச்சுருக்கான். பெருமான் என்ன பண்ணுறாரு, அங்கங்கே கொஞ்சம் தீம் பார்க்கு சினிமா தேட்டர் இருக்கிற மாதிரி இந்த வினையை அனுபவிக்கும் போது இந்த உலகத்தை கொடுக்குறான் பாருங்கள். அதுதான் போகம்னு பேர். உலகம் புவனம், அனுபவிக்கிறதுக்கான இடம். போகத்தை ஏன் கொடுக்குறான்னா, ஒட்டுமொத்தமாக வினையே அனுபவிச்சுட்டு இருக்கிற உயிருக்கு சலிப்பு விடக்கூடாது என்பதற்காக கொஞ்சம் போகத்தையும் கொடுக்கும். வெயில் காலத்தையும் கொடுத்து செருப்பையும் கொடையும் கையில் கொடுத்தது மாதிரி. வெயில் காலம் வேறு வழி கிடையாது, அனுபவிச்சு தான் ஆகணும்.
ஆனால் காலில் செருப்பு போட்டுட்டு கையில் கொடை எடுத்துகிட்டு நம்ம போய்த்தான் ஆகணும், வேலையை செஞ்சு தான் ஆகணும். அப்போ வெயிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்வதற்கு நம்ம கண்ணில் படுற மாதிரி தர்பூசணி கடையையும், கண்ணில் படுற மாதிரி டி நகரில் இருக்கக்கூடிய நம்முடைய தர்மவேதின பிரச்சார சபையில் மோர் கண்ணில் படுற மாதிரி பெருமான் வைக்கிறான் பாருங்கள். அந்த ரோட்டில் வேலையை வைக்கிறான் பாருங்கள். உனக்கு வெயிலில் போகணுன்றது இருக்குது, ஆனால் தர்மயாதினத்தை கடந்து போகிற மாதிரி வேலையை வச்சு மோரை குடிச்சிட்டு போவான். அதுதான் பெருமானுடைய கருணை. ஏன்னா எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டு எதுவுமே இல்லாமல் கிடைக்கிற இடத்துல போய் நம்ம மாட்டிக்கிட்டா எவ்வளோ கஷ்டம். அப்போ வெயில் காலம் நீ அனுபவிக்க வேண்டிய வினை. ஆனால் அந்த வினையை நாம் மகிழ்ச்சியாக அனுபவிப்பதற்கு பெருமான் அதற்கான உனக்கு செலவாகணும்னு வினை செலவாகணும்னு வினை. ஆனால் அதை மங்கள செலவாக பண்ணி விட்ருவோம். ஒரு 10 அடியார்களுக்கு அன்னதானம் பண்ணுற மாதிரி, புரியுதா? 10 குழந்தைங்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்குற மாதிரி செலவு தான். பணம் நம்மள்டேருந்து போகிறது தான். ஆனால் என்ன பண்ணிடுவோம், அதை புண்ணிய கணக்கில் சேர்க்குற மாதிரி பண்ணுவாங்க. அந்த செலவை தெண்டமாக செலவு பண்ணாமல், புரியுதா? அப்போ செலவுங்கிறது பணம் தொலைதலும் செலவு தான். செலவுனாவே என்னது, நீங்குதல்னு அர்த்தம். பயணத்துக்கு பேரே செலவுன்னு பேர். செலவுன்னா பயணம்னு அர்த்தம், நம்மை விட்டு நீங்குவது, இடத்தை விட்டு நகர்வது. அப்போ தொலைஞ்சு போனாலும் செலவு தான், அதை தீமைக்கு செலவு பண்ணாலும் செலவு தான், நன்மைக்கு செலவு பண்ணாலும் செலவு தான். ஆனால் அந்த நன்மைக்கு செலவு செய்யும் பொழுது அந்த பணம் நமக்கு புண்ணியமாக திரும்பி வருகிறது. அது மாதிரி உனக்கு சாமி என்ன பண்ணுறாரா, கருணை செய்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கடவுள் வழிபாடு என்பது வினையிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக நினச்சிங்கன்னா அந்த எண்ணத்தை இன்னையோடு மறந்துடணும். வினையை அனுபவிப்பதற்கான மனத்திற்பமும் உறுதியும் பெருமான் உடன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையும் கொடுப்பது தான் வழிபாடு. வினையிலிருந்து தப்பிக்கிறது நம்ம வேலை இல்லை. அந்த பாவ மன்னிப்பு இங்கே இல்லை, அது நம்ம கொடுக்க முடியாது. அந்த பாவ மன்னிப்பு கிடையாது. பாவத்துக்கு மன்னிப்பு இங்கே கிடையவே கிடையாது. பாவத்துக்கு வினையை அனுபவிக்கக்கூடிய தன்மை தான். ஆனால் என்னென்னா கொஞ்சம் பார்த்து பதமாக செஞ்சு விடுவோம், அதை அனுபவிக்கிறதே தெரியும். இப்போ 4:30 மணிக்கு எந்திரிக்கணுன்றதும் வினை, வேறு வழியே இல்லை. குழந்தைங்களுக்கு 4:30 மணிக்கு எந்திரிச்சாகணும் காலையில் அப்படிங்கிறாங்க. ஐயோ எப்படா 4:30 மணிக்கு எந்திரிக்கிறது, 7 மணிக்குள்ள நம்ம எந்திரிப்போம், 4:30 மணிக்கு எந்திரிக்க சொல்கிறாங்களே அப்படின்னு. 4:30 மணிக்கு எந்திரிச்சுன்னா ஒன்றரை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிடுவான் சாமி. அப்போ 3 மணிலேருந்து உட்காந்துருப்பான் கொட்டப்புறம் மாதிரி தூங்காமல். அப்போ 4:30 மணிக்கு எந்திரிக்கணுன்ற வினையை பெருமான் என்ன பண்ணுறான், மகிழ்ச்சியாக மாற்றி விட்டுறான் பாருங்க. தூங்கிட்டால் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், காலங்காத்தால எந்திரிச்சு உட்காந்துடுறான் இல்லையா. இப்போ நம்ம திருமுறை வகுப்புக்கு வரணும், அதனால் சீக்கிரம் எந்திரிச்சு வரணும்னு நமக்கு கஷ்டமாக இருக்கும். தலைப்பயணம்னு சொல்லி பாருங்கள், நைட்லேருந்து வந்து நம்மளை பிராண்டிடுவாங்க. திருமுறை வகுப்புன்னு சொன்னால் எத்தனை பேர் வரீங்க, உணவு ஏற்பாடு பண்ணணும்னு போட்டால் கூட நம்ம பதில் போட மாட்டோம். இதே நீங்கள் தலைப்பயணம்னு போட்டு பாருங்கள், நேராக ஒருங்கிணைப்பாளர் வீட்டுக்கே போய் பணத்தை நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது. ஆனால் திருமுறை வகுப்புக்கு எத்தனை பேர் வருகிறீர்கள் அப்படின்னு திரும்ப திரும்ப போட்டால் கூட 30 தாண்ட மாட்டேங்குது. ஆனால் இன்றைக்கி 60 பேருக்கு மேலே வந்திருக்கிறாங்க. ஆனால் அதற்கு பதிலே போட மாட்டோம். பார்ப்போம், ரசிப்போம், வச்சிடுவோம். பார்ப்போம், ரசிப்போம், வச்சிடுவோம். ஏன்னா இப்போ முன்னாடி நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு அது சொல்லுது நமக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஆக போகுது பாருங்கள். ஏஐன்னு ஒன்று இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம மனசை படிக்க போகுது அது. நீங்கள் வீட்டுக்கு வரவங்கள வாங்க 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 அப்படின்னு வரவேற்பீங்க. உள்ள இந்த சீரியல் போகிற நேரத்தில் வந்து தொலைக்கணும், உயிரை வாங்குறதுக்குன்னே வருது. அதான் அந்த ஏஐ படித்து சொல்லிடும், உன்னை மூதேவின்னு திட்டுறான் அவன் அப்படின்னு. இனிமேல் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். வருங்காலத்தில் இன்னும் 10 வருஷத்தில் வருதா இல்லைன்னு பாருங்கள். நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை அவன் கையில் வச்சுருப்பான் ஒரு பொருள். அந்த பொருள் உனக்கு படித்து சொல்லிடும். இந்த பேர் அவன் சும்மா கூப்பிட்றான்னு நினைக்காத, அவன் அவனை திட்டிக்கிட்டே கூப்பிட்றான் அப்படின்னு. சாப்பாடு தண்ட சோறு இவனுக்கு போட வேண்டியதாக இருக்குது. சிவரடியாருங்கிறான், விபூதி வச்சுருக்கேங்கிறான், இவனுக்கு போடுறது தண்ட சோறு அப்படின்னு நீ பரிமாறினா அவன் அப்போ எந்திரிச்சிருவான்னு நினைக்க வேண்டாம். அவன் அதுக்கு பழகிடுவான். நம்ம தண்ட சோறுன்னு சொன்னாலும் நம்ம சோறை சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு அவன் பழகிடுவான். ஏன்னா இது இப்படி ஆகும்போது அவன் என்ன ஆகிடுவான், என்ன நடந்தாலும் சோத்தை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு அவன் பழகிடுவான். ஆனால் ஏஏ திணற அடிச்சிடுவான். ஏஏ மனம் குழம்பி போயிடும். இவ்வளோ திட்டுறான், இவ்வளவு மனசில் நினச்சிட்டு போடுறான், சொரணியே எல்லாமே சோறு திங்கிறானே அப்படின்னு ஏஐ மனசு குழம்பி போய் அது குழம்பி அதுக்கு வைரஸ் பாஞ்சிடும், அதுக்கு ஜுரம் வந்துடுற மாதிரி பண்ணிடுவான். 10 வருஷத்தில் ஏஐ முன்னேறி 15ஆவது வருஷம் ஏஐ குழம்பி போய் என்னடா தாண்டா உன்னை எப்படா நான் புரிஞ்சுக்கிறது, உன்னை உன் மனசை கண்டுபிடிச்சேன். நீ தூங்கும்போது கரெக்டாக உனக்கு அலாரம் செட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி காரில் வரக்கூடிய கார்லலாம் கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்குது ஒரு கேமரா. இன்றைக்கி இருக்கிற காரில் வருது அது தெரியுமா. இந்த 25ஆவது வருஷத்துலேருந்து நீங்கள் கார் வாங்கினீங்கன்னா ஹையர் அண்ட் மாடல்லாம் சொல்கிறோம் இல்லையா, டாப் அண்ட் மாடல்னு சொல்கிறோம். அது வந்து டிரைவருக்கு மேலே ஒரு கேமரா இருக்கும், உன் கண்ணையே பார்த்துட்ருக்கோம். என் கண்ணை பார் சிரி அப்படின்லாம் போட்டிருப்பாங்களா, அதுமாரி உன் கண்ணையே பார்த்துட்ருக்கோம்.
நீ லைட்டாக தூக்கம் வர மாதிரி மியாம் 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 மியான்னு கத்துது, கத்துன்னு கத்துது. உடனே அலர்ட் ஆகி ஸ்டேரிங் இப்படி போயிட்டுருக்கோம், அது கத்த ஆரம்பிச்சோன்னு அப்புறம் நேராக பிடிச்சிட்றான். புரியுதா? அந்த மாதிரிலாம் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம திருமுறை வகுப்பு மாணவர்கள் வந்து அந்த கேமரா கண்டுபிடிக்க முடியாது, வாய்ப்பே. நம்ம திருமுறை வகுப்பு மாணவர்கள் இந்த காரை வாங்கி ஓட்டினாங்கன்னா கேமராவில் கண்டே பிடிக்கும். ஏன்னா கண்ணை திறந்தே தூங்குற ஒரு மிகப்பெரிய ஒரு கலை கற்றவர்கள். சாதாரண ஆள் நினச்சிங்களா? நாங்களாம் கேமராக்கே டஃப்பு கொடுக்குற ஆளுங்க. அப்படியே கண்ணை திறந்தே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்களோன்னு அவங்கள பார்த்தே நடத்திட்டு இருக்கேன். 10 நிமிஷம் கழிச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியே நான் துடிச்சு போயிட்டேன். 10 நிமிஷம் கழிச்சு அப்படின்னாங்க. அப்போ தான் கலையுது. அப்போ என்னன்னா ஒரு மிகப்பெரிய இந்த நான் சொன்னேன் பாருங்க, வஞ்ச மனத்தில் 5 ஒடுக்கி, அதெல்லாம் நான் இப்போ தான் படிக்கிறேன், நடத்துகிறேன். என்னுடைய பக்குவம் அவ்வளோதான். அதை தாண்டின இடத்துலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே பார்த்து அப்படியே கண்ணை திறந்து கூர்மையாக கவனிக்கிறாங்க. அதான் ரொம்ப முக்கியம். கூர்மையாக கண் அப்படியே ஷார்ப்பாக பார்த்துட்ருக்கு, அப்படியே சிசிடிவி கேமரா மாதிரி கண்ணு பார்த்துட்ருக்கு. சரின்னு அவங்கள பார்த்து நான் சொல்லிட்டு இருக்கேன், கட்டும் பாம்பும் கபாலம் கை மான்மரி அப்படிங்கிற. அதுக்கப்புறம் அந்த பாட்டு எங்கே இருக்குன்னு தேடுறாங்க. அதுக்கப்புறம் நான் யார் என்னன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதை அவங்க உணர்ந்து சிரிச்சுட்டாங்க. எப்படி பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம வந்து அதனால் அந்த கேமரா ஏஎல்லாம் நாங்கள் 25 பதிகம் வரையும் அப்படியே மெதுவாக போயிட்டுருப்போம். திருவாசகம் முற்றுவதில்லை. அங்கே அப்பளம் வாசனை, பொரிக்கிற வாசனை வரட்டுமே, அப்புறம் ஆரம்பிக்கும் பாருங்கள். வந்தே பாரத் அமிர்த பாரதெல்லாம் பிச்சை வாங்கணும் வேகத்தில். அது வரையும் கூட்ஸ் வண்டியாக போயிட்டுருக்கோம். அந்த நமச்சிவ வாழ்க்கை அப்படியே குழைச்சி அந்த குழைத்த பத்தெல்லாம் அப்படி குழையும். அதுக்கப்புறம் திருச்சதகம் பார்த்திங்கன்னா அந்த 100 பாட்டும் அப்படியே அவங்க அப்படியே மணிவாசகர் அப்படியே நம்ம பாடினது தானே இது, அந்த அளவுக்கு உருக்கி மெதுவாக நகர்த்தி கொண்டு போவாங்க. அந்த 25வது பதிகம் வரையும் போயிட்டுருக்கோம். அங்கே பொரிக்கிற வாசனை, மற்ற எந்த வாசனையும் வராது. ஏன்னா காலையிலே செஞ்சுருவாங்க. அப்பளம் மட்டும் அப்போ தான் பொரிப்பாங்க, இல்லைன்னா வெத்தலை மாதிரி மடிக்க வேண்டிதான். அதனால் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, எண்ணெயை வச்சு அப்பளத்தை ஒரு அப்பளத்தை போட்டோடனே அந்த உளுந்து பொரியிற வாசனை ஒன்று வரும் தெரியுமா, சைன்னு வரும். அந்த காற்றினிலே வரும் கீதம் போல் காற்றினிலே வர வாசம் அந்த தலைவருக்கு வந்து படும். ஏன்னா மற்றதெல்லாம் ஸ்லீப்பர் செல் தானே. இவர் என்ன வேகத்தை எடுக்கிறாரோ அதுதான் அந்த வேகம். அங்கே இவர் வந்து மெதுவாக எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, அது மெதுவாக போயிட்டுருக்கும். இந்த தலைவர் வேகத்தை எடுத்தாருன்னா கடன்னு ஸ்லீப்பர் செல் எல்லாம் என்ன ஆகிடும், வேகம் எடுக்க ஆரம்பிச்சோம். அடுத்த 26 பகுதி எப்படி முடியுதுன்னே தெரியாது. இன்னொரு 5 நிமிஷத்தில் வந்துடும். நமக்கு அருமையாக சொன்ன உடனே மோர் வந்துருச்சு. 12:30 மணிக்கு நம்ம மோர் சாப்பிடலாம். அது மாதிரி பாருங்கள், சொன்ன உடனே சாமி கொடுத்துட்டார். அதனால் இறைவன் நமக்கு கொடுக்கறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கருணை. அதனால் வினையை கொடுக்குறான்னு நினச்சி தயவு செய்து பெருமானிடத்தில் கோவிக்காதீர்கள். அந்த வினையை அனுபவிக்கிறதுக்குரிய ஆற்றலையும் கூட இருந்து அனுபவிக்கிறது துணையும் கொடுக்குறான் அப்படின்னு சந்தோஷப்படுங்க. தனியாக உங்களை கஷ்டப்பட விடலை அவன். புரியுதா? உங்கள் வீட்டில் கரண்ட்டு போச்சுன்னு வருத்தப்படாதீங்க. பக்கத்து வீட்டை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறது இல்லையா, அவனும் இருட்டில் தான் இருக்கான், அவனுக்கும் கரண்ட் இல்லை அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுறது இல்லையா. அது மாதிரி பெருமான் என்ன பண்ணுறான், எந்த தவறுமே செய்யாமல் நம்மோடு சேர்ந்து அவனும் என்ன பண்ணுறான், நம் வினையை அனுபவிக்கின்றான் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இந்த பாட்டு நமக்கு ஆணி திருமஞ்சனம் அன்னைக்கு நீங்கள் இதை வந்து அழகாக பாடணும். திருப்பியும் சொல்கிறேன், ஒரு கலகலப்பு வந்துருச்சு, ஒரு சந்தம். என்ன சந்தம்? தக்கிட்ட 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 பாடலாமா? இப்போ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா 1, 3, 5 அப்படி பாடிட்டு வாங்க. கடைசி பாட்டு ஒரு வாட்டி பாடிடுங்க, பரவாயில்ல. 10வது பாட்டு மட்டும் திருப்பி வந்துடலாம். 1வது பாட்டு 3வது பாட்டு அப்படி பாடிட்டு வாங்க பார்ப்போம். இன்னொரு வாட்டி. பனக்கை மும்மத வேழமுறி தவன் நினைப்பவர்
இல்லை இல்லை, அது பெரிய வரி, எப்படி படிக்கணும்னு கவனிங்க. மைகுள் கண்டன் என் தோழன் முக்கண்ணீனன், ஒரே மாதிரி வரணும், கேப் இல்லாமல் படிங்க. மைகுள் கண்டன் என் தோழன் முக்கண்ணீனன் பைகுள் பாம்பரை. மேலே போயிட்டு கீழே இறங்கி உடனே வர்றது கொஞ்சம் சிரமம், பயிற்சியில் தான் வரும். இப்போ நம்ம தேருலாவிய தில்லையுள் குத்தனை ஆகில அமுதை மறந்துவனோ ஓங்கு மால்வரை அப்படி வரணும். அதுக்கு அந்த பயிற்சி வேணும். ஏன்னா மேலே போய் நிற்கிது, நடுவில் இறங்கி வரல, ஜம்ப் பண்ணி வரணும். இறங்கி வர்றது முடியும், இது இறங்கி வரல, மேலே போய் நின்றுடுது. ஏன்னா சிவரஞ்சனி கீழே இறங்கக்கூடாது, மேலே போய் நின்றுடுச்சுன்னா அங்கே போய் நின்றுடும். நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பியும் ஜம்ப் பண்ணி கீழே வந்து ஓங்கு மால்வரை ஏந்தலுற்றார் சிரம் வீங்கி விம் முற ஊன்றிய தாளினான் அப்படி வரணும். சரியா? இப்போ இந்த கடைசி 2 பாட்டு மட்டும் அது மாதிரி பாடுங்க பார்ப்போம், கேப் இல்லாமல். காருலா மலர் அவ்வளோதான். நான் ஏன்னா அதை கடந்து போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நீங்கள் அது வந்து மேலே போய் நிற்கிறீங்க, அடுத்தது எடுக்கிற அப்புறம் 2வது வரியிலேருந்து கரெக்டாக வந்துடுறீங்க. ஆனால் என்னென்னா அந்த ஹை பிச்சில் அங்கே நின்றுட்டு ஜம்ப் பண்ணி கீழே வந்து திருப்பியும் கீழேருந்து போகணும். அது ரொம்ப பயிற்சி. இப்போ ஒன்றா சேர்ந்து வரும்போது வரும், வீட்டில் போய் தனியாக பாடி பயிற்சி பண்ணணும், பண்ணால் தான் அது வரும். ஒரு இது வச்சுக்கோங்க, அடுத்த 22க்குள்ளே இதை நம்ம பாடி பயிற்சி பண்ணி நம்ம வந்து இந்த வெள்ளிக்கிழமையில் சனிக்கிழமையில் பயிற்சி பண்ணுறோம் இல்லையா, அப்போ இந்த பாட்டை பயிற்சி பண்ணி ஆணி திருமஞ்சனம். அதுக்கு வந்து நம்ம சிதம்பரத்துக்கு போக முடியலையே அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க. வழிபாடு என்பது வருத்தப்படுவதற்கோ ஏங்குவதற்கோ ஆனது அல்ல. வழிபாடு என்பது நிறைவு. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவுன்னு ஒரு பழமொழி. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு. எது உனக்கு மன திருப்தியை கொடுக்குதோ அதுதான் வசதியான வாழ்க்கை. மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கில் சொத்து இருந்தால் அது மகிழ்ச்சியான வாழ்க்கையை நினச்சிங்கன்னா அது தப்பு. புரியுதா? இப்போ நீ ஒன்றும் வேணாம், தலைப்பயணத்தில் நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம். தலைப்பயணத்தில் பாருங்கள், காதில் கழுத்துலலாம் எல்லாத்தையும் வீட்டில் கட்டி வச்சுட்டு அவங்க பாட்டு ஒரு சாதாரண ஒரு புடவையை கட்டிக்கிட்டு தலைப்பயணத்துக்கு வருவாங்க. நிம்மதியாக ஆன்னு வாயை பிளந்து தூங்குவாங்க, முதுகெலும்பே தெரியும் வாயை திறந்து பார்த்தோம்னா. அப்படி தூங்குவாங்க. நகையெல்லாம் போட்டு வந்தவங்க பாருங்கள், அப்படியே உட்காந்துருப்பாங்க, தூங்கவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? இல்லை, கொஞ்சம் நல்ல சாரை கட்டிட்டு வந்தவங்க எங்கேயுமே உட்கார மாட்டாங்க, அழுக்காயிடுமே அப்படின்ட்டு. சாதாரண தலைப்பயணத்துக்கு கட்டிட்டு வந்தவங்க பாருங்கள், டபக்குன்னு எல்லா இடத்துலையும் உட்காருவாங்க, திடீர்னு எடுத்து வேலையை பார்ப்பாங்க. அப்போ பாருங்களேன், இது யாருனால வருது? நம்மனால வருது. அதனால் செல்வம் என்பது நமக்கு பிரச்சனையையும் கவலையும் கொடுக்கும். அதனால் செல்வம் என்பது மகிழ்ச்சி நினச்சிக்காதீங்க. அது தேவைக்கு கரெக்டாக இருந்தால் தான் அந்த மகிழ்ச்சி. தாண்டி போயிடுச்சுன்னா அதை பாதுகாக்கிறது பெரிய வேலை. வர்ற வரையும் வரலையே நினைப்போம், வந்ததுக்கப்புறம் எப்படா பாதுகாக்கிறதுன்னு நினைப்போம். அது மாதிரி நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து சிந்தையின் நிறைவு, மகிழ்ச்சியாக வழிபாடு. வீட்டில் இருக்கிற நடராஜர் இல்லையா, நடராஜர் படத்துக்கு எதுவுமே இல்லையா, வீட்டில் என்ன படம் இருக்குது அதுதான் நடராஜரை நினச்சி வழிபாடு செய்யுங்க. நடராஜரை மனசில் நினைங்க. பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. சிதம்பரத்துக்கு தான் போகணும், ஆணி திருமஞ்சனத்துக்கு அங்கே போய் ஆருத்ரா தரிசனம் தான் பார்க்கணும், வாய்ப்பு கிடைக்கும் போது போய் பாருங்கள். இங்கே நடந்த ஒரு உண்மையை நான் சொல்கிறேன், விளையாட்டுக்கு சொல்லலை. திருவேற்காடுன்னு ஒரு கோயில் எனக்கு நடந்த அனுபவத்தை சொல்கிறேன். திருவேற்காடுன்னு ஒரு கோவில். அந்த கோவிலில் தருமபுரம் ஐயாவுடைய 100 நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்ச்சி பண்ணோம். அங்கே நான் சாமியை பார்க்காம வந்துட்டேன். சாமியை நான் பார்க்கல, உள்ளே போய் சாமியை பார்க்கல, வெளியில் உட்காந்து பாடினோம். பாடிட்டு அந்த கொடிமரத்துக்கிட்ட பாடிட்டு சாமியை பார்க்காம வந்துட்டோம். ஜனவரி 1 இது டிசம்பரில் நடக்குது. ஜனவரி 1 அந்த கோவிலுக்கு என்னை கூப்பிட்டு போனான் சாமி. ஜனவரி 1 அந்த கோவிலுக்கு போய் அவரை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தேன். அதனால்
நீங்கள் உங்களுடைய வேலைகளை சரியாக செஞ்சுக்கிட்டு பெருமானை நினச்சின்னா உங்களை அவன் கூப்பிட்டு பார்ப்பான். நீங்கள் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அவன் உங்களை கூப்பிட்டு அவன் உங்களை பார்ப்பான் என்று நம்ம நிறைவு செய்வோமாக. அதனால் இன்றைய பொழுது நமக்கு மிக அற்புதமாக நடைபெற்றிருக்கிறது. பெருமானுடைய திருவுருள். இன்றைக்கு அன்னம்பாளிப்பு செய்பவர்கள் நம்முடைய சிவத்திருவாளர்கள் திருமதிகள் வசந்தி, தமிழ்ச்செல்வி, உமைய பார்வதி, ராதா, புஷ்பா இவர்கள் 5 பேரும் இன்று அன்னம்பாளிப்பு செய்கிறார்கள். அவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ நாம் வாழ்த்துவோமாக. திருவருள் குருவருள் கருணை முன்னிற்பதாக.